சம்பளம் பத்தலை, சம்பளம் பத்தலை. இந்த வார்த்தையை நாம எத்தனை பேர்கிட்ட இருந்து கேட்டிருப்போம். பெட்ரோல் விலை எங்கேயோ போயிருச்சு, காய்கறி விலையெல்லாம் கை வைக்க முடியல அப்படின்னு அரசாங்கத்தையும் நம்ம முதலாளியையும் ஏன் இந்த மொத்த சிஸ்டத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு உங்க பக்கத்து வீட்டுக்காரரை பாருங்க. அதே சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அவர் மட்டும் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு ஒரு சின்ன நிலம் வாங்கி அவர் குடும்பத்தோட எதிர்காலத்தை மெதுவா கட்டி எழுப்புறாரு. இது அதிர்ஷ்டம் இல்லை, நம்ம ஸ்கூல்ல யாருமே சொல்லி கொடுக்காத ஒரு ரகசியத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. பிரச்சனை நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்றதுல இல்ல, வருகிற பணத்தை வச்சு உங்க நிதி சுதந்திரத்துக்காக என்ன பண்றீங்கன்றதுல தான் இருக்கு. இது ஏதோ காதுல பூ சுத்துற மோட்டிவேஷன் பேச்சு கிடையாது. இந்த ஒரு ஐடியா தான் இன்னைக்கு வாரன் பஃபெட்டை இவ்வளவு பெரிய இடத்துல உட்கார வச்சிருக்கு. உங்களுக்கும் அந்த மனசு இருந்தா இந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையையே மாத்தும். ஒரு சாதாரண ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிற மனுஷனை யோசிச்சு பாருங்க. அப்பா அம்மா சொத்து பத்து எதுவும் இல்ல, பெரிய ஆளுங்க பழக்கம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. காலையில சீக்கிரம் எந்திரிச்சு கூட்டமான பஸ்ல போய் நாள் முழுக்க உழைச்சு களைச்சு போய் வீட்டுக்கு வர்றாரு. அவர் வாங்குற சம்பளம் வீட்டை ஓட்டுறதுக்கே சரியா இருக்கு. அப்போதான் வாரன் பஃபெட் வந்து சொல்றாரு, நிறைய பேர் ஏழ்மையிலேயே மாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் பணம் இல்லாதது இல்ல, பணத்தை எப்படி கையாளுறதுன்னு ஒரு வழிமுறை இல்லாதது தான். கேட்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இதுதான் 100க்கு 100 உண்மை. பணத்தை எப்படி நிர்வகிக்கணும்னு நமக்கு யாருமே சொல்லித் தரல. பள்ளிக்கூடத்துல இதை பத்தி கண்டுக்கவே இல்லை. சொந்தக்காரங்க முன்னாடி காட்டிக்கணும்னு சொல்லி கல்யாணத்தை தடபுடலா பண்ண வச்சு தீபாவளி பொங்கல்னு பெரிய செலவு செய்ய வைக்குது இந்த சமூகம். இஎம்ஐல புது போனையும் பைக்கையும் நம்ம தலையில கட்டி அதுதான் வளர்ச்சின்னு நம்மளை நம்ப வைக்கிறாங்க. நம்ம அப்பா அம்மா கூட அவங்க பாசத்துல எப்படி பிழைக்கிறதுன்னு மட்டும்தான் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களும் அதான் கத்துக்கிட்டாங்க. வாரன் பஃபெட் சின்ன வயசுலயே ஒன்ன புரிஞ்சுக்கிட்டாரு. பணக்காரன் ஆகிறது ஏதோ மந்திரத்துல நடக்காது, நம்ம பழக்க வழக்கத்துல தான் இருக்குன்னு. அவர் கிட்டத்தட்ட எதுவுமே இல்லாம தான் ஆரம்பிச்சாரு. மிட்டாய் வித்து பேப்பர் போட்டு வந்த ஒவ்வொரு சில்லறை காசையும் சேமிச்சாரு. மற்றவங்க கையில மீதி பணம் வந்த அப்புறம் முதலீடு பண்ணலாம்னு காத்துட்டு இருந்தப்ப அவர் அதுக்கு நேர்மாறா செஞ்சாரு. கொஞ்சம் பணமா இருந்தாலும் முதல்ல முதலீடு பண்ணாரு. இதுதான் யாரும் வாய் திறந்து பேசாத ரகசியம். இந்த சம்பளத்தை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கிறப்போ சிலர் அமைதியா மாசம் தன்னோட செல்வத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பணம் உங்க வாழ்க்கையை மாத்தும். ஆனா இன்னைக்கு அந்த பணத்தை வச்சு நீங்க என்ன செய்றீங்கன்றத பொறுத்து தான் அது நடக்கும். நீங்க கம்மியா சம்பாதிச்சாலும் ஒரு சின்ன பாசிவ் இன்கம் உருவாக்க முடியும். எஸ்ஐபி மாதிரி விஷயங்களை வச்சு புத்திசாலித்தனமா முதலீடு செய்ய முடியும். நிதி சுதந்திரத்தையும் அடைய முடியும். இது மேஜிக் இல்ல, இதுக்கு தேவை கவனம், ஒரு தொலைநோக்கு பார்வை, அப்புறம் விடாமுயற்சி. இதை நீங்க செஞ்சா உங்க நிலைமை கண்டிப்பா மாறும். ஆனா முதல்ல காரணம் சொல்றத நிறுத்தணும். இந்த வறுமையான மனநிலையிலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தான் இது. உங்க சம்பளத்துக்கு அடிமையாவே இருக்க போறீங்களா, இல்ல அதையே உங்க சுதந்திரத்துக்கான ஏணியா மாத்திக்க போறீங்களா? இனிமே நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு நோக்கம் இருக்கணும். கையில காசு கம்மியா இருந்தாலும் உங்க மனசு ஒரு பணக்காரன் மாதிரி யோசிக்கணும். நீங்க முதல் கோடியை சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே கோடி வச்சிருக்கிறவன் மாதிரி யோசிக்க கத்துக்கணும். இங்கதான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. பணக்காரன்னா விலை உயர்ந்த காரு, பெரிய வாட்ஸு, வெளிநாட்டு பயணம்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா வாரன் பஃபெட் இது எதையுமே காட்டிக்கிட்டது இல்ல. ஆனாலும் நீங்க ஃபாலோ பண்ற எந்த இன்ஃப்ளூயன்சரை விடவும் அவர்கிட்ட தான் அதிக சொத்து இருக்கு. அவர் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்காத ஒன்ன புரிஞ்சுக்கிட்டாரு. பணம்ங்கிறது நம்ம சிந்தனையோட ஒரு கண்ணாடி. நம்ம வாங்குற சின்ன சம்பளம் ஒரு ஜெயில்னு நீங்க நம்புனா அது ஜெயிலா தான் இருக்கும். பணக்காரன் மட்டும்தான் முதலீடு பண்ண முடியும்னு நீங்க நினைச்சா நீங்க என்னைக்கும் ஆரம்பிக்கவே மாட்டீங்க. வாரன் பஃபெட் சின்ன பையனா கையில காசு இல்லாம இருந்தப்பவே ஒரு அரிய பழக்கத்தை வளர்த்துக்கிட்டாரு. அதுதான் ஆசைகளை தள்ளி போடுறது. மற்ற பசங்க காசை சும்மா செலவு பண்ணப்ப அவர் பங்குகளை வாங்கினாரு. உண்மையான செல்வம் உள்ள இருந்துதான் உருவாகுதுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இன்னைக்கு வாங்குற சம்பளத்தை வச்சே உங்க வாழ்க்கையை மாத்தணுமா? முதல்ல அஸ்திவாரத்துல இருந்து ஆரம்பிங்க. உண்மையான நிதி கல்வியை கத்துக்கோங்க. இது மெதுவான ஒரு பயணம்னு ஏத்துக்கோங்க. நிதி சுதந்திரம் ஒரு மாமரம் வளர்ற மாதிரி அதை நட்டு தண்ணி ஊத்தி பொறுமையா காத்திருக்கணும். ஒரு நாள் அது பிரம்மாண்டமா வளரும். இதுதான் சின்னதா ஆனா தொடர்ந்து செய்யற முதலீட்டோட சக்தி. வாரன் பஃபெட் சொன்னாரு, இன்னைக்கு ஒருத்தர் நிழல்ல உட்கார்ந்து இருக்காருன்னா அதுக்கு காரணம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு மரத்தை நட்டாரு. நீங்க இப்ப செய்ய வேண்டியதும் அந்த மரத்தை நடுறதுதான். உண்மையான கோடீஸ்வரன் முதல்ல மனசுல தான் பிறக்கிறான். சரி, முதல் படி என்னன்னு நேரடியா விஷயத்துக்கு வருவோம். செலவு பண்றதுக்கு முன்னாடியே பணத்தை தனியா எடுத்து வைங்க. கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கலாம், ஆனா கிட்டத்தட்ட யாருமே இதை செய்யறது இல்ல. எல்லாரும் தலைகீழா தான் செய்யறாங்க. மாசம் முழுக்க செலவு பண்ணிட்டு கடைசியில ஏதாச்சும் மிஞ்சினா சேமிக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா பணத்துக்கு ஒரு கொடூரமான குணம் இருக்கு. அது உங்க பழக்கத்துக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கும்.
மிச்சத்தை சேமிக்கலாம்னு காத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாசம் செலவு அதிகமாயிடுச்சு, அடுத்த மாசம் பார்த்துக்கலாம்னு உங்க மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த அடுத்த மாசம் வரவே வராது. ஆனா இதே விஷயத்த நீங்க மாத்தி யோசிக்கும் போது உங்க மூளையும் அதுக்கு ஏத்த மாதிரி மாறிடும். இங்க பொன்னான விதி இதுதான். நீங்க சம்பாதிக்கிறதுல 10% உங்களுக்கு சொந்தம் இல்ல, அது உங்க எதிர்காலத்துக்கு சொந்தம். அதை வீட்டு வாடகை மாதிரி நினைச்சுக்கோங்க. அதை கொடுத்தே ஆகணும். 10% ரொம்ப கஷ்டமா இருந்தா 5% ஆரம்பிங்க. அதுவும் முடியலன்னா உங்களால எவ்வளவு முடியுமோ அதுல இருந்து ஆரம்பிங்க. தொகையை விட ஆரம்பிக்கணுங்கிற முடிவு தான் முக்கியம். இப்போ ஒரு கணக்கு போட்டு பார்ப்போம். ஒரு சாதாரண சம்பளம் வாங்குறவரு மாசம் 5000 ரூபாய் மட்டும் சேமிச்சு அது ஒரு சிம்பிளான SIP மூலமா ஒரு சராசரியா 12% வருமானம் வர்ற மாதிரி முதலீடு செஞ்சா 10 வருஷத்துல அவங்க கையில 11 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும். அதையே 20 வருஷம் தொடர்ந்தா அது 49 லட்சம் ரூபாயை தாண்டி போகும். இதுக்கு எந்த மந்திரமும் தேவையில்லை, சம்பள உயர்வும் தேவையில்லை. இதுதான் அந்த ஃபேமஸான பனி உருளை விளைவு. சின்னதா ஆரம்பிக்கும், ஆனா நீங்க நிறுத்தாம உருட்டிட்டே இருந்தா வேகமா பெருசாயிடும். இதை செய்யறவனுக்கும் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் பணம் மட்டும் இல்ல, அது சுதந்திரம். நேரம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்களோட வாழ்க்கை முறை ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல புது பைக் வச்சிருக்கிற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க பேங்க் அக்கவுண்ட் காலியா இருக்கும். அவங்க சின்ன சின்ன செலவுகள்ல சிக்கி தவிக்கிறாங்க. தினமும் வெளியே டீ, காப்பி குடிக்கிறது, தேவையில்லாத நொறுக்கு தீனி, 3 தேவையில்லாத OTTக்கு காசு கட்டுறது, இதெல்லாம் ஒரு தண்ணி வாளியில இருக்க சின்ன சின்ன ஓட்ட மாதிரி தான். நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்துனாலும் அது ஒழுகிட்டே தான் இருக்கும். உண்மையான பணக்காரங்க இந்த ஓட்டைகளை அடைக்க கத்துக்கிறாங்க. இனிமே கேள்வி இதை வாங்க முடியுமா அப்படிங்கிறது இல்ல, இது என்னோட சுதந்திரத்துக்கு உதவுமா அப்படிங்கிறது தான். அவங்க பார்க்க பணக்காரங்க மாதிரி தெரியணும்னு ஆசைப்படல, அவங்க சுதந்திரமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதுதான் அந்த அமைதியான பணக்காரர்களோட ரகசியம். அவங்க கையில கட்டுப்பாடு இருக்கு, மனசுல நிம்மதி இருக்கு, எந்த ஒரு பதட்டமும் இல்லை. இது எல்லாமே சின்ன சின்ன முடிவுகள்ல இருந்தும் ஒரு நோக்கத்தோட வாழ்றதுல இருந்தும் தான் ஆரம்பிக்குது. கடைசியா சம்பளத்தை தாண்டி சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சேமிக்கிறது முதல் படிதான். ஆனா உங்க பயணத்தை உண்மையாவே மாத்துறது என்னன்னா புதுசா வருமான வழிகளை உருவாக்குறது தான். 2 வேலை செஞ்சு சாகணும்னு நாங்க சொல்லல. சின்னதா ஆரம்பிச்சு காலப்போக்குல உங்களுக்காக வேலை செய்யற மாதிரி பாசிவ் இன்கம் உருவாக்குற சின்ன சின்ன வழிகளை சொல்றோம். வாரன் பஃபெட் ஒருபோதும் ஒரே ஒரு வருமானத்தை நம்பி இருந்தது இல்லை. நீங்க தூங்கும் போது கூட உங்க பணம் உங்களுக்காக வேலை செஞ்சாதான் செல்வத்தை உருவாக்க முடியும்னு அவர் வேகமா கத்துக்கிட்டாரு. உங்க மேல நீங்க செய்யற முதலீடு தான் உலகத்திலேயே சிறந்த முதலீடு. ஒரு புது திறமைய கத்துக்கோங்க, ஒரு புத்தகம் படிங்க, ஒரு கோர்ஸ்ல சேருங்க, உங்க ஓய்வு நேரத்தை மூலதனமா மாத்துங்க. ஆக இனியும் உங்க சம்பளத்துக்கே கட்டுப்பட்டு இருக்க போறீங்களா, இல்ல இந்த அறிவை வச்சு உங்க பாதையை மாத்த போறீங்களா? யாருமே உங்களுக்கு பணத்தை தூக்கி கொடுக்க மாட்டாங்க. ஆனா உங்க சுதந்திரத்துக்கான விதைகளை இன்னைக்கே உங்களால நட முடியும். புத்திசாலித்தனமான முடிவுகளால, எளிமையான முதலீடுகளால, அப்புறம் ஒழுக்கத்தால. ஏன்னா கடைசியில பணக்காரன் ஆகிறதுக்கு மந்திரம் எதுவும் தேவையில்லை. அதுக்கு தேவை தெளிவான திட்டம், தைரியம், அப்புறம் செயல்பாடு.